ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்றைக்கி நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஃபேஸ் டோனர் ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நல்ல கிளென்சிங்க்கு அப்புறம் இந்த டோனரை நல்லா டச்சப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிஸ்டில்டு வாட்டர் 50 ml, cucumber hydrosol 30 ml, rose hydrosol 10 ml, witch hazel 10 ml, niacinamide 4 gram, glycerin 2 ml, Germal Plus 0.5 ml to 1 ml வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது எல்லாமே நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டிஎம் வாட்டர்லேருந்து இப்போ ஹைட்ரோசல் எக்ஸ்ட்ராக்ட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே டோட்டலாக நம்மளுக்கு 100 ml வர மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் குக்கும்பர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ரோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. உங்களுக்கு அலோவேரா, அதுக்கப்புறமா க்ரீன் டீ, இந்த மாதிரியான ஒரு ஹைட்ரோசல் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி குக்கும்பர் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சம்மருக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது டிஸ்டில்டு வாட்டரில் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கும்பர் ஹைட்ரோசல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ரோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ரோஸ் ஹைட்ரோசல். அதுக்கப்புறமா விச் ஹெசல் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூணையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் கிளிசரின் ஒரு 2 ml சேர்த்துக்கலாம். இது சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ நம்ம கொஞ்சம் கிளிசரின் சேர்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா நியாசினமைடு நான் சேர்க்க போகிறேன். ஸோ நியாசினமைடு நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 கிராம்லேருந்து ஒரு 4 கிராம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையுமே சேர்த்துட்டு இப்போ இது நல்லா டிசால்வ் ஆக விட்டுருங்க. ஸோ இது உடனே ஆகிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா கிளியராக உங்களுக்கு கரைஞ்சிரும். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமும் நல்லா ஒரு கிளியரான ஒரு வாட்டர் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த நியாசினமைடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கரைஞ்சி ஒரு கிளியரான ஒரு வாட்டர் நம்மளுக்கு இப்போ இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் நம்மளுக்கு வேணும். ஸோ நீங்கள் சேல் பண்ண போகிறது இல்லை, நம்ம வீட்டில் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு நீங்கள் ப்ரிசர்வேட்டிவில் ஆட் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சில்லாக நீங்கள் மூஞ்சியில் ஸ்ப்ரே பண்ணும்போதுமே நல்லா தான் இருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஜெர்மல் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த லிக்விடை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி பேஸஸில் நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். காலையிலையும் அதுக்கப்புறமா நைட்டும் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோனர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சப்போஸ் உங்களுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் ப்ராடக்ட் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்மக்கிட்ட மெல்ட் அண்ட் போர் சோப் இருக்குது, அதே மாதிரி ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் இருக்குது, அதுக்கப்புறமா லிப் பாம் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு டோனர் வேணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.